ஏய் என்னடி அமைதியா நிக்கிற? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. என்னத்த சொல்ல சொல்றீங்க? நான் எது சொன்னாலும் தான் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. அவங்க நம்புறது இருக்கட்டும், நான் கேக்குறேன். என் கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி நீ ஏன் சொல்லல? சொல்லுடி. அம்மா, இப்ப நீங்க எதுவும் பேசாம நின்னீங்கன்னா நம்ம மேல அவங்க வச்ச குற்றச்சாட்டு உண்மைன்னு ஆயிடும். டேய், நான் உண்மையிலேயே சொல்றேன்டா அருள். அந்த பணம் ஷேர் மார்க்கெட்ல இருந்து வந்த பணம் தான். அம்மா, நானும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் 50,000 போட்டு 2 கோடிலாம் எடுக்க முடியாதுமா. சரி, அப்படியே 2 கோடி ஷேர் மார்க்கெட்ல கிடைச்சிருந்தா கூட ஏன் அதை நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தீங்க? அப்பா கிட்ட கூட ஏன் சொல்லல? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. ஐயா, என் பொண்டாட்டி பதில் சொல்ல முடியாம நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. அதனால நாங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், வாயை மூடி சொல்லிட்டேன். குற்றத்தை நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஐயா, நாங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்க வீட்ல இருந்து கிடைச்ச பணம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு இவங்க சரியான பதில் சொல்லாததால அது ஊர் பணமா அறிவிக்கப்படுது. அந்த பணத்தை சிட்ஃபண்ட்ல பணம் கட்டி ஏமாந்த நம்ம ஊர் ஆளுங்களுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறோம். குற்றத்தை நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நீங்களும் உங்க பொண்டாட்டியும் பஞ்சாயத்தோட சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் எல்லாரோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்க.